ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் தானியேல் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம், அதனுடைய 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ராஜாவினுடைய கட்டளை நிமித்தமாய் தானியேல் சிங்கங்களின் கெபிக்குள் போடப்படுகிறான். ஆனாலும் தானியேலை குறித்த ஒரு உயர்ந்த உன்னதமான நோக்கம் கொண்டிருந்த, ஒரு எண்ணம் கொண்டிருந்த இந்த ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் அவரை ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கிருபை என்ன தெரியுமா? இடைவிடாமல் ஆராதிக்கிற நம் தேவன், அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். நம் ஆண்டவர் வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய் என்று சொல்லும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தாவீது ராஜா சொல்லுகிறார், அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். பார்த்தீர்களா? பொல்லாத மனிதர்களுடைய காரியங்கள், அவைகள் பொல்லாத காரியங்களை தங்கள் சிந்தனைகளிலே வைத்து மறைவாக கண்ணிகளை வைப்பதற்கு பொல்லாத கிரியைகளை ஆலோசனையாக செய்து மனிதர்களாகிய நமக்கு விரோதமாய் செயல்படுகிறதை பல நேரங்களிலே நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜாவினுடைய அனுபவம் இது. அதை தான் அவர் இந்த பகுதியிலே சொல்லியிருக்கிறார். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 64:1 தாவீது ராஜா என்ன சொல்கிறார்? தேவனே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். சத்ருவால் வரும் பயம், அதை தான் இங்கு நாம் பார்க்கிறோம். வேடனுடைய கண்ணீர், பொல்லாத சத்துருக்கள், நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நமக்கு சில நேரங்களில் தீமையை நமக்கு எதிராய் செயல்படுத்தும் பொழுது, அல்லது பொறாமையினால் நமக்கு விரோதமாய் காரியங்களை செயல்படுத்தும் பொழுது, அவளுடைய தந்திரமான கிரியைகள், மறைவாய் நமக்கு வைக்கப்படுகிற கண்ணிகள் பல நேரங்களில் நம்மை வேதனைப்படுத்துகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தாவீது ராஜாவினுடைய அனுபவம் என்ன? இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார். எஸ்தரின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், மொர்தெகாய் என்ற ஒரு தேவ மனிதனுக்கு விரோதமாய் ஆமான் என்ற ஒரு மனிதன் எழும்பினான். அந்த மொர்தெகாய்க்கென்று சொல்லி ஒரு தூக்கு மரத்தை ஆமான் செய்வித்திருந்தான். ஆனால் காரியம் மாறுதலாய் போயிற்று. காரணம், எஸ்தரும் அவளுடைய தாதிமாரும் அந்த ஜனங்கள் அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கத்திற்காய் கெஞ்சி மண்டாடினார்கள். இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவனுடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டார்கள். அதன் விளைவாக தேவனுடைய மனிதனாகிய மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த தூக்கு மரத்திலே ஆமானையே தூக்கி போடும்படி ராஜாவின் கட்டளை பிறந்தது என்று சொல்லி எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். மொர்தெகாய் ஆமானுக்கு செய்த தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட வைக்கிற தேவன் அவர். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். அவர் நம்மை தப்புவிக்கிற தேவன்.
வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவிக்கிறவர். அதுதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 57 அதிகாரம் 6 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் கால்களுக்கு கண்ணி வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா அது நிமித்தம் தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே அவர்களே விழுந்தார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 124 அதனுடைய 7 நாம் பார்க்கிறோம், வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். பிரியமானவர்களே, பிசாசானவன் அடுத்து நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து போடுகிற ஒரு காரியம், எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிகிறவன் பொல்லாத பிசாசு. அந்த பொல்லாத பிசாசானவன் கண்ணிகளை நமக்கு விரோதமாய், நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கொண்டு வந்து போடுகிறதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். அதைதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 26 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். பிசாசானவனுடைய கண்ணியில் சிக்கி இருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் மயக்கம் அவர்களை பற்றி பிடித்திருக்கிறது. அது அவர்களுக்கு கண்ணியாய் இருக்கிறது. அதில் சிக்கி இருக்கிறார்கள், மாட்டி இருக்கிறார்கள், பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இந்த காரியத்தை குறித்து அவர்களுக்கு நாம் சொல்லி அவர்களை ஜெபித்து அவர்களை விடுவிக்க வேண்டும். ஒருவேளை நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நீங்களும் அகப்பட்டு கண்ணியில் சிக்கி, ஐயோ ஒரு குருவி ஒரு கண்ணியில் சிக்கினது போல என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தில் நான் சிக்கிவிட்டேனே, இந்த பொல்லாத குடிதான பாவத்தில் மாட்டிக்கொண்டேனே, இதிலிருந்து வெளியே வர முடியவில்லையே, வழி தெரியவில்லையே, எப்படி வருவதென்று தெரியவில்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கலக்கத்தை மாற்றப் போகிறார். உங்களை அதிலிருந்து விடுவிக்க போகிறார். உங்களை தப்புவிக்க போகிறார். உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். உங்கள் ஆத்துமா தப்பும்படி செய்ய போகிறார். பொல்லாத பிசாசின் கண்ணிலிருந்து உங்களை விடுவிக்க போகிறார். தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை நிச்சயமாய் தப்புவிப்பார், தூக்கி எடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் அதனுடைய 11 நாம் பார்க்கிறோம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்க்கு நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஆகவே பொல்லாத பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல் அலைந்து திரிகிற நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பிசாசின் தந்திரங்களை அடையாளம் கண்டு கொண்டு அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். வேத வசனங்களை வாசித்து தியானித்து தேவனுடைய சமூகத்திலே இடைவிடாமல் அமர்ந்து காத்திருந்து செபித்து அவருடைய கிருபைகளை அவருடைய இரக்கங்களை நாம் பெற்றுக்கொண்டு பிசாசின் கண்ணிகளுக்கு நாம் தப்பும்படி தேவனுடைய ஒத்தாசை நாடி நாம் ஓடும் பொழுது நாம் தப்புவிக்கப்படுவோம். தேவன் நம்மை தப்புவிப்பார். தேவன் நம்மை தப்புவிப்பார். பொல்லாத மனிதர்களுடைய தந்திரங்களுக்கு, சூழ்ச்சிகளுக்கு, கண்ணிகளுக்கு நம்மை தப்புவிக்கிற தேவன் பொல்லாத பிசாசானவனும் நமக்கு விரோதமாய், நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கொண்டு வந்து போடுகிற சகல தீங்கிலிருந்தும் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாய், விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்திலே பாழாக்கும் கொள்ளை நோய்கள் அநேகம் உண்டு. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட
பயங்கரமான சூழ்நிலைகளிலிருந்து மெய்யாகவே தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். உபாகமங்களின் புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் சகல நோய்களையும் நம்மை விட்டு நீக்குவார், நீக்கி நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற மற்றொரு அற்புதம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு கிருபை, ஒரு தப்புவித்தல். எல்லா விதமான பாழான கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிக்கிற தேவன், சகல நோய்களுக்கும் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியுடைய ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்த பொழுது அவளுடைய வாழ்க்கையிலே அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாய் வைத்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீயை தொட்டு அவளை சுகப்படுத்தினார். இயேசு தொட்ட மாத்திரத்தினால் பலவீனப்படுத்தின ஆவி அவளை விட்டு அகன்றது. அந்த வினாடி அவள் சுகம் பெற்றாள். நிமிர்ந்து நிற்கும்படி செய்தார் தேவன். எல்லா விதமான கொள்ளை நோய்க்கு மட்டுமல்ல, எல்லா நோய்களுக்கும் நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். நம் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் வேத வசனங்கள் மூலமாய் நாம் அறிகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம் நோய்களை சுமந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை மட்டும் ஆண்டவர் சுமக்கவில்லை, நம்முடைய அக்கிரமங்களை மட்டும் ஆண்டவர் சுமக்கவில்லை, அவர் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆகவே தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லா பலவீனத்திலிருந்தும் எல்லா நோய்களிலிருந்தும் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். யாத்திராமங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நான் பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கிருபை. அப்படிப்பட்ட எல்லா வியாதிகளிலிருந்தும் அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி அவர் பரிகாரியாகிய கர்த்தராயிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார், உன்னை தப்புவிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, எங்களை நீர் பாதுகாக்கிற தேவன் மட்டுமல்ல, எங்களை எல்லா பொல்லாப்புக்கும் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொல்லாத மனிதர்கள் எங்கள் மேல் பொறாமை கொண்டு எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை ஆண்டவரே, அப்படிப்பட்ட கண்ணிகளிலிருந்து, அவர்கள் வைக்கிற கண்ணிகளிலிருந்து ஆண்டவரே எங்களை நீர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி இயேசுப்பா. அதே போல ஆண்டவரே, எல்லா சகல நோய்களிலிருந்தும் சகல பலவீனங்களிலிருந்தும் எங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். வேடனுடைய கண்ணிகளில் பாழாக்கும் கொள்ளை நோய்களிலிருந்து தப்புவிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆத்துமாவை தப்புவிக்கிற தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே, யார் யார் உண்மையான இருதயத்தோடு கூட என் ஆத்துமா வேடனுடைய கண்ணில் சிக்கினது போல பாவத்தில் சிக்கி இருக்கிறதே, எனக்கு ஒரு மெய்யான விடுதலை வேண்டுமே என்று சொல்லி கேட்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது ஒரு மெய்யான விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அந்த அற்புதம் நடப்பதாக நீ அதை செய்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு நாளும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.